போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதா இருக்கட்டும், அந்த எக்ஸாம் ரெடி ஆகும்போது தயாரிக்கிற நாட்களா இருக்கட்டும், ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. ஆனா, வெகு விரைவில அவங்க எந்த அளவுக்கு உற்சாகம் அடையிறாங்களோ, அந்த அளவுல அவங்களுடைய வேகம் குறையுது. ஏன் குறையுது? எதற்காக? அதை எப்படி சரி செய்வது? வாங்க. உங்களுக்கான முழு முயற்சி எப்படி போடணும்? எந்த மாதிரிலாம் நீங்க செய்யணும்? எதெல்லாம் செய்யக்கூடாது? ஸோ, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நண்பர் மட்டும்தான். ஸோ, இந்த வீடியோவ முழுமையாக பாருங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகிற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஒரு உண்மையான ஒரு உற்சாகம், உந்துதல் உங்க மனதில எழும்பும். நீங்களும் வேகமா வெறிகொண்டு எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நல்ல முழு முயற்சி போடுறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் இந்த வீடியோ. வாங்க, வீடியோவ முழுமையாக பார்ப்போம். எப்பவுமே நம்ம போட்டித் தேர்வுக்கு தயாராகும்போது, முடியுமா? நம்மளாலலாம் முடியாது. இந்த எண்ணம் தான் அதிகமா நம்ம மனதில வருது. அப்ளை பண்ணுவோமா? வேண்டாமா? கோச்சிங் சென்டர் போவோமா? போக வேண்டாமா? நெறைய குழப்பங்கள். ஸோ, கோச்சிங் சென்டர் போனா நம்ம ஜெயிச்சிரலாம். ஸோ, இந்த மாதிரி குழப்பங்கள்ல இருக்கிற நாட்கள் தான் அதிகம். ஸோ, இப்படி குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கான தயாரிப்புக்கான நாட்கள் குறைஞ்சிரும். காலம் பொன் போன்றது. ஸோ, ஆக்ஷன், ரெடி டூ ஆக்ஷன். ஆக்ஷன் எடுங்க. முயற்சி எடுங்க. அந்த முயற்சி எப்படி இருக்கணும்? ஸோ, இந்த மாதிரிலாம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். வாங்க பார்க்கலாம். எல்லாருமே இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டுருக்கோம். எப்பவுமே நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரே ஒரு இலக்கு தான் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாரு தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு இலக்கு தான் வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்களோ, முயற்சி எடுத்து செயல்படுறாங்களோ, அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த இலக்க அடையிறாங்க. ஆமாங்க. மத்தவங்கலாம் ஏன் அந்த முயற்சிய கைவிட்டுட்டு வேற வழியில போயிடுறோம்? ஏன்னா நம்ம படிச்ச படிப்பு ஒண்ணா இருக்கும். செய்ற வேலை வேற ஒண்ணா இருக்கும். ஸோ, இந்த மாதிரி ஏன் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இருக்கு. காரணம் உங்ககிட்ட தான் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க வைக்கும்போதே ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க. படிக்கும்போதே 10th முடிக்கும்போதா இருக்கட்டும், 11th குரூப் எடுக்கும்போதா இருக்கட்டும், ஆஃப்டர் 12க்கு அப்புறம் நீங்க காலேஜ் சேரும்போதா இருக்கட்டும், நீங்க 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வச்சிருப்பீங்க. ஸோ, அதே வழிமுறைய தான் நீங்க இந்த போட்டித் தேர்வுல கையாளுறீங்க. அது மிக தவறானது. நீங்க இப்போ அரசு அதிகாரி ஆகுறீங்க அப்படின்னா, எந்த தேர்வுக்கு நம்ம ரெடி ஆக போறோம்? பேங்க் எக்ஸாமா? டிஆர்பி எக்ஸாமா? இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கருத்தில் கொள்ளுங்க. உங்களோட எய்ம் என்ன? உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? உங்களால என்ன முடியும்? என்ன அதிகாரியா நீங்க ஆகப் போறீங்க? உங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறத நிர்ணயிங்க. நீங்க இங்கிருந்து தூரமா இருக்கிற ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை எய்ம் பண்றீங்க. ஒரு கல் எறியறீங்க. இல்ல வில், அம்பு எதுவும் வச்சோ நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இலக்க நீங்க நிர்ணயிச்சுட்டு தான் இங்க நீங்க உங்களோட முயற்சியே எடுக்கிறீங்க. இல்லையா? ஆனா உங்களோட எக்ஸாம்லயோ, உங்களோட வேலையிலயோ மட்டும் ஏன் அந்த மாதிரி இல்ல? யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு யோசிங்க. ஆமாங்க. உங்களோட இலக்கு இதுதான்னு முடிவு பண்ணிட்டு முயற்சி எடுங்க. நீங்க ஆப்ஷன் ஏ இல்லன்னா பி, பேங்க் எக்ஸாம் இல்லையா டிஆர்பி இல்லையா டிஎன்பிஎஸ்சி, இப்படி ஆப்ஷன் வச்சதுனால தான் எல்லாமே சொதப்புது. இதுதான் என்னோட எய்ம். நான் இந்த டிஆர்பில தான் நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஒரு ஆசிரியர் ஆகுறேன் அப்படின்னா, நீங்க அதுல தான் முயற்சி எடுக்கணும். இல்ல டிஎன்பிஎஸ்சில தான் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, அதுல நீங்க மேல்நிலை எந்த உங்களோட படிப்புக்கு தகுந்த வேலை என்னவோ அதுக்கு முயற்சி எடுங்க. ஸோ, அந்த மாதிரி வச்சு படிங்க. முழு மூச்சா படிங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஸோ, இதுதான் உங்களோட கோலை நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. இதுதான் முயற்சித்தும் தோற்றால் அது மேதை. முயற்சிக்காமலே தோற்றால் அது பேதை. ஆமாங்க. நீங்க எந்த ஒரு முயற்சியும் போடாம அமைதியா இருந்துட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தோல்விய தான் தரும். அது ஒரு சிறந்த படிப்பு படிச்ச உங்களுக்கு அது பொருந்தாது. ஸோ, நீங்க முயற்சி எடுங்க. முழு முயற்சி எடுங்க. தேர்வுல வெற்றி பெறுவீங்க. அந்த முழு முயற்சி எப்படி எடுக்கணும்? ஸோ, எந்த மாதிரிலாம் நம்மளோட தடைகள் இருக்கும்? அது எல்லாமே எப்படி நம்ம தகர்த்தெறியணும்? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ரீம், நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். நம்மளுடைய இலக்கு என்ன? இப்போதைக்கு நம்மளுடைய இலக்கு ஒரு அரசு அதிகாரி ஆகிறது தான். ஸோ, அப்போ அரசு அதிகாரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? தேர்வு எழுதணும். போட்டித் தேர்வுகள் எழுதணும். அந்த போட்டித் தேர்வுல நீங்க சும்மா 10,000 பேர் எழுதுறாங்க, நானும் 10,000த்துல ஒண்ணா எழுதுறேன் அப்படி இல்ல. ஸோ, நீங்க எழுதுற தேர்வுல வெற்றி பெறணும். மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். கட் ஆஃப் மார்க் எடுக்கணும். ஸோ, அந்த மாதிரி நீங்க எடுக்கணும்னா எப்படி படிக்கணும்? புரியுதுங்களா? கிளாஸ்ல 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 30ல ஒரு ஆளா வரக்கூடாது. 30ல முதல் மாணவனா நீங்க வரணும். ஸோ, அந்த மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க எப்படி எல்லாம் படிக்கணும்? ஹார்ட் ஒர்க்கா? ஸ்மார்ட் ஒர்க்கா? யோசிங்க.
ஸோ ஏன்னா கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்டு. அப்ளை பண்ண எல்லாரும் படிக்க போகிறதில்ல, அப்ளை பண்ண எல்லாரும் பாஸ் ஆக போகிறதில்ல. யார் வெறி கொண்டு வெறித்தனமாக படித்து நான் இந்த தேர்வில் ஜெயிச்சு இந்த 2024 நான் வேலையை வாங்குவேன்னு உறுதியோடு இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க போகிறீங்க. அந்த நபராக நீங்கள் மாறுங்க. ஓகே, இதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இருக்கிற இந்த நாட்களில் நம்ம எப்படி படிக்கணும்? நம்மலாம் படித்தா மார்க் எடுத்துருவோமா? நம்மலாம் கிளாஸில் 10th படிக்கும்போதே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். 12th படிக்கும்போது மார்க்கு குறைவாக தான் எடுத்தோம். ஸோ நீங்கள் 10th 500க்கு 300 எடுத்துருக்கலாம், 12th 1200க்கு 400 எடுத்துருக்கலாம். அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களோட நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களோட படித்த பிள்ளைங்களெல்லாம் ஞாபகப்படுத்துங்க. 10th கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தவங்களோ 12th உங்களோட படித்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தவங்களோ இப்போ என்னவா இருக்கிறாங்கன்னு யோசிங்க. இப்போ அவங்களோட அரசு வேலையில் இருக்கிறாங்களா? யோசிங்க. இல்லை. ஏன்னா அவங்களோட குறிக்கோள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட குறிக்கோளே வேறையா மாதிரி அவங்களோட பாதையே வாழ்க்கை மாறி வேற இடத்துல, அதாவது அவங்க படித்த படிப்புக்கோ பார்க்குற வேலைக்கோ வேற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் டாப்பர். நீங்கள் தான் உங்களோட கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், கிளாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தான், உங்களோட ஸ்கூல் ஃபஸ்ட்டு நீங்கள் தான். அந்த நினைப்பை மாற்றுங்க. உங்களால் முடியும். ஸோ டாப்பராக இருந்தால் நீ டாப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுப்ப. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாகவே யோசிச்சேன்னா உன்னோட கவனம் ஃபுல்லாக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டாப்பராக இருக்கிறீங்கிறத நம்புங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே செலுத்துங்க. நான் தான் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு வரேன், நான் தான் கட் ஆஃப் அடிச்சு இந்த தடவை வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் மைண்டை நீங்கள் சரி செய்யுங்க. நீங்கள் உங்களை சரி செஞ்சாதான் உங்கள் மனசு உங்களை படிக்க வைக்கும், உங்கள் மனசு உங்களை முன்னேற விடும். புரியுதுங்களா? எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு யோசிங்க. இப்போ நீங்கள் மொத சைக்கிள் ஓட்டுறீங்க, கீழே விழாமல் ஓட்டியிருப்பீங்களா? ஐயோ சைக்கிள் ஓட்டினா கீழே விழுந்துருவேன், ஐயோ சைக்கிள் ஓட்டினா கீழே விழுந்துருவேன் இப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. சைக்கிள் ஓட்டி நீ நல்லா பழகணும், ரோட்டில் ஓட்டணும்னு நினச்சேன்னா கீழே விழுந்து எந்திரிச்சு ஓட்டு. அப்படி ஓட்டினா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும். இந்த தேர்வு இந்த காலத்தில் நான் முழு முயற்சியாக படிக்கிறேன், படித்தா மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியும். நீங்கள் முயற்சியை போடுங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட டைம் எல்லாத்தையும் போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். ஏன் நம்ம படிக்கணும்? இவ்வளோ காலம் படித்தாச்சு, 10th எழுதியாச்சு, 12th எழுதியாச்சு, காலேஜ் டிகிரி முடிச்சாச்சு, அழகாக ஒரு ப்ரைவேட் வேலை பார்த்துட்ருக்கோம். எதுக்காக கவர்மெண்ட் வேலை எழுதணும்? அதுக்கெலாம் எதுக்காக படிக்கணும்? இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்கள்ல? உங்களுக்கு நினைவு இருக்கா? எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ, எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்களா? கடின உழைப்பாளினா நீங்கள் யார் நினைக்கிறீங்க? டெய்லி மூட்டை தூக்குறவங்களா? இல்லை ஐடி கம்பெனியில், இல்லை அரசு அதிகாரியாக அவங்களோட இருக்கையில் உட்காந்து பணிபுரியறவங்களா? யார் கடின உழைப்பாளி? 2 ஆப்ஷன் தான், சரிங்களா? டெய்லி மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவங்க கடின உழைப்பாளியா? ஃபேன் காற்றுக்கு அடியில் உட்காந்து அவங்களோட இருப்பிடம், அவங்களோட இருக்கையில் உட்காந்து நாற்காலியில் உட்காந்து பணிபுரிகிற அரசு அதிகாரி? இந்த 2 பேத்துல யார் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க? புரியுதுங்களா? அரசு அதிகாரின்னு தான் சொல்லுவீங்க. எஸ், அரசு அதிகாரியாக ஆகும்போது அந்த சேரில் உட்காரும்போது அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த மாத சம்பளம் வாங்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் இப்போ அரசு அதிகாரியாக இருந்துட்டு இருக்கவங்கெல்லாம் சுலபமாக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா? எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டங்கள், எவ்வளோ இப்போ கலெக்டராக இருக்கிறாங்கன்னா அந்த கலெக்டர் அந்த பதவிக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். இதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கடினமாக உழைக்கிறவங்கலாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, கடினமாக உழைக்கிறவங்கலாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த கடின உழைப்பை எங்கே போடுறோம், எப்படி போடுறோம், அதுதான் முக்கியம். உங்களோட இலக்கு என்ன, அதுதான் நிர்ணயிக்குது. அந்த இலக்கை நோக்கி உங்களோட முயற்சி எவ்வளோ வேகமாக போடுறீங்க, எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளவு உழைப்புக்கு தகுந்த உயர்வு நிச்சயம். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் மிகவும் முக்கியம். நீங்கள் படிக்கிறீங்களா? எந்த டைம் படிக்கிறீங்க, எந்த டைம் சாப்பிட்றீங்க, எந்த டைம் தூங்குறீங்க? யோசிச்சு பாருங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துட்டுருக்கோம். சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கோம், தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கோம் இல்லையா? எல்லாருமே டெய்லியும் நான் செய்கிறது தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா உங்களோட படிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி உங்களோட டைம், எனக்கு டைமே இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறேன், ஜாபுக்கு போய்கிட்டு இருக்கேன், ப்ரைவேட் ஜாப் பார்க்குறேன், என்னால் டைமே இல்லை. யாருக்கு டைம் இல்லை? 24 மணி நேரம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க.
அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் எவ்வளோ வேலை செய்கிறீங்க? ஸோ நீங்கள் நினைக்கலாம் கோச்சிங் சென்டருக்கு போனால் நல்லா படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். ஏன்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அதுதான் திங்க் பண்ணுறது. அதாவது காரணம் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியல, கோச்சிங் சென்டர் போயிருந்தேன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கோச்சிங் சென்டர் போய் அவங்க 8 மணி நேரம் படிக்கிறத நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் முடித்து உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்களையும் பார்த்துட்டு 4 மணி நேரம் முழு மூச்சாக படித்து நீங்கள் தேர்வு எழுதினாலே போதுமானது. ஆனால் அந்த 4 மணி நேரம் முயற்சியும் முழு மூச்சாக இருக்கும், முழு கவனமாக இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கான டைமை ஃபைன் பண்ணுங்கள். உங்களுக்கான டயத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. எது உங்களுக்கான படிப்பதற்கான தகுந்த நேரம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு வீக்லி ஷெடியூல் கண்டிப்பாக போடணும். டெய்லி ஷெடியூல், வீக்லி ஷெடியூல் அப்படிங்கிறது இப்போ மண்டேல நம்ம என்னென்ன டாபிக் படிக்கும். இப்போ நான் டைமை கண்டுபிடிக்க சொன்னேன். இப்போ 4 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னா அந்த 4 மணி நேரத்தை நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ 1 மணி நேரம் முழுசாக உட்காந்து படிக்க முடியாது. ஸோ அது போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ நீங்கள் அப்போது உங்களோட அந்த டாஸ்க் வந்து லிமிட்டாக வைங்க, சின்னதாக வைங்க. ஸோ 30 மினிட்ஸ் நான் படிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. திரும்ப செகண்ட் ரீடிங் ஒரு டைம் விடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். அப்போ இதெல்லாம் முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஸோ அப்படி படிங்க. நீங்கள் தமிழை எடுத்தாலும் சரி, உங்களோட மேக்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தாலும் சரி, எதையுமே வந்து கரெக்டாக இந்த டைமுக்கு இது அப்படிங்கிறதுக்கு தகுந்தி கரெக்டான டைம் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டைம் ஷெடியூல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டடீஸ்க்கு நீங்கள் எப்படி ஷெடியூல் போடுறீங்களோ, படிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி டைம் டேபிள் போடுறீங்களோ, அதே மாதிரி தேர்வுக்கும் போடுங்க. நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா டெஸ்ட்டு தான் மிக முக்கியமானது. உங்களுடைய தேர்வு நேரத்தில் அந்த 3 மணி நேரம் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, உங்களோட மூளை எந்த அளவுக்கு செயல்படுது, எப்படிலாம் நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அங்கேருந்து தான் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் கொஸ்டினுக்கு இந்த கேள்விக்கு இந்த பதில்னு படித்தாலாம் இப்போதைக்கு கதையே வராது. ஏன்னா அவங்க இந்த கேள்விக்கு இந்த பதிலாக தான் இருக்கும், பட் கொஸ்டினாக அவங்க வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே தான் உங்களுக்கு டைம் போய்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம். ஸோ அதில் உட்காந்துருவீங்க. ஸோ அதனால தான் தேர்வு எழுதி பார்க்க சொல்கிறேன். தேர்வு எழுதுவது மிகவும் முக்கியம். அதில் ஃபைண்ட் த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க. ஏன் மிஸ்டேக் ஆச்சு, எதற்கு இந்த வினாவுக்கு எனக்கு விடை நடந்துச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி செய்யுங்க. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு முழு மூச்சாக படிக்கலாம், வெறித்தனமாக படிப்போம், தேர்வில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. 2 டேஸ் நல்லா படிப்பீங்க, 3rd டே கொஞ்சம் ஸ்லோவாகும். அந்த டைம் டேபிள் நீங்கள் போட்டு வச்சிருக்க டைம் டேபிளில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். ஏன்னா சில விஷயத்தை உங்களால் படிக்க முடியாமல் போகலாம், தேர்வுக்கு நீங்கள் வச்சிருக்க டைம் டேபிளில் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் யாரோ ஒருவர் அதை கண்டினியூவாக படிப்பாங்க. அந்த டைம் ஷெடியூலில் எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனையோ ஃபங்க்ஷன், எவ்வளவோ இடையூறுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி கண்டினியூவாக படிப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், தேர்வுக்கு அப்ளை பண்ண எல்லாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது. யார் இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு முழு முயற்சி போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த 2024 வேலை வேணும் அப்படிங்கன்னா, தேர்வுக்கு முந்தைய நாள் வரைக்கும் உங்களுடைய முழு முயற்சி, இப்போ இன்னைக்கு அப்ளை பண்ண நாள் உங்களோட முயற்சி எப்படி இருக்கோ இதே வேகம், இதே வெறி எப்பவுமே இருக்கணும். அந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கணும். அரசு அதிகாரி ஆகிறேங்கிற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தீயை அணையவே விட்டுறக்கூடாது எக்காரணம் கொண்டும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுதான் தாரக மந்திரம். உங்களை வெற்றியின் ரகசியமே கன்சிஸ்டன்சி தான். இந்த மாதிரி உங்களோட கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட ஒர்க்கு போய்கிட்டு இருக்கும்போது வெற்றி உங்களுக்கு தான், அரசு வேலை உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் நாளைய அரசு அதிகாரி, நாளைய முன்மாதிரி. ஏன்னா வரக்கூடிய மாணவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குறதுக்கான நேரம் இதுதான். ஸோ உங்களுடைய வாழ்வின் பொருளாதார நிலையாக இருக்கட்டும், உங்களோட மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் உயர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி இந்த தேர்வில் வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். வெற்றி நமது, அரசு வேலை நமது. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.